இந்தியால பீகார் மாநிலத்துல வைஷாலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் சார் முதலாக ஜனநாயக அமைப்பு வந்தது. அதுவும் எப்ப தெரியுமா சார்? 6th century BC, அதாவது கௌதம புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. சரி, உலகத்துக்கே ஜனநாயகங்கிற அமைப்பை கத்து கொடுத்தது நம் நாடு தான் சார். இப்ப ரீசெண்டா நடந்த ஜெசிகா லால் கேஸும் பிரியதர்ஷினி மட்டு கேஸும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். அப்ப அவ அந்த குற்றவாளிகளையுமே நிரபராதின்னு சொல்லி கீழ்கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்க சார். அப்ப வயர் அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சது அந்த நியூஸை கேட்கும் போதே. அப்பதான் சார் நம்ம ஜனநாயகம் எழுந்தது. எத்தனையோ SMS, எத்தனையோ போராட்டங்கள், கேண்டில் லைட் மார்ச்னாங்க, வீடியோ, இமெயில், லெட்டர், அதுன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியோட மகனா இருந்தும் கூட, ஒரு IPS அதிகாரியோட மகனா இருந்தும் கூட செஞ்ச குற்றத்துக்கு அவ இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு தான் சார் இருக்காங்க. இந்திய ஜனநாயகத்துக்கு ஓட்டு மட்டும் போட தெரியாது சார், கோர்ட்டுக்கும் போக தெரியும். இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இல்லை. நாங்கள் கேள்விப்பட்டேன் 2 பேருக்குமே தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் தானா. இன்னொன்று சில பேங்க்கில் மதர்ஸ் நேம் தான் கேட்பாங்களாம் மற்ற டீட்டெயில்ஸோட. ஏன்னா அப்பாவை பற்றி அங்கே தெரியாது. ஆனால் இங்கே இந்தியாவில் கணவன் மனைவிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்ன? பரஸ்பர நம்பிக்கை. நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் மனைவி அங்கே நல்லபடியாக இருப்பாங்கிற நீங்கள் மனைவி மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அதே மாதிரி நான் வந்திருக்கேன்னா என் கணவன் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அந்த பரஸ்பர நம்பிக்கை இங்கு உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் உண்டென்றால் அது இந்தியாவில் மட்டும்தான் சாத்தியம். ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க, என்னங்க மும்தாஜ் இறந்த உடனே ஷாஜகான் அவளுக்காக தாஜ்மஹால் கட்டினாங்க, நீங்க எனக்காக என்ன கட்டுவீங்க? நான் உன் தங்கச்சி கட்டிடுவேன். அது வேற ஒண்ணும் இல்லம்மா, குடும்ப உறவு விட்டு போக கூடாது இல்லையா? விட்டு போக கூடாதுன்னு அது உறவு அதுக்காகத்தான். இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பு. கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பை உருவாக்குனவங்க பொருளாதாரத்திலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத, சமுதாயத்திலையும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாத ஒரு சமதர்ம அமைப்பை கொடுத்திருந்தா நிச்சயமா சல்யூட் அடிச்சிருக்கலாம். சரி, ஆனா இங்க 28 கோடி பேர் பிச்சை எடுக்காங்க. 67 கோடி பேர் பிச்சையும் எடுக்க முடியாம, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம 4 செவத்துக்குள்ள செத்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட அமைப்புகள். இங்க குற்றவாளிகள் சுதந்திர காற்றை அனுபவிக்கிறாங்க, நிரபராதிகள் சிறை காற்றை சுவாசிக்கிறாங்க. சட்டம் ஒரு சிலந்தி வல மாதிரி. இதுல பெருச்சாளிகள் மாட்டினாங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டு தூர போயிருவாங்க. ஆனா இந்த அப்பாவி சுண்டலிகள் மட்டும் மாட்டிப்பாங்க. சரி, எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிற ஜனநாயக அமைப்பு. சட்டத்துல ஓட்டையை போட்டு சர்க்கஸ் நடத்தும் சாகச பெருச்சாளிகள் வேணும்னா இந்நாட்டு மன்னரா இருக்கலாமே தவிர ஒரு சாதாரண இந்தியன் மன்னனாக முடியாது. ஏன்னா வசதி படைச்சவன் காலடியில கிடக்கிற நாய்க்குட்டி தான் இந்திய நாட்டு சட்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. சின்ன பிள்ளைகளா இருந்துட்டு வார்த்தைகளை வாரி விட்டுற விடாது. இங்கே அத்தியூர்ன்ற கிராமத்துல இருந்து சில காவல்துறையினர் செய்த ஒரு கொடுஞ்செயலுக்காக விஜயான்னு ஒரு பொண்ணு போராடி ஜெயிக்கலையா? ஒரு மலைவாழ் பெண்ணு தன்னை கெடுத்தவர்களை எல்லாம் சட்டத்தின் முன்னால் கொண்டு வரலையா? அதுவும் இந்த நாட்டில் தான் நடந்தது. ஒரு சில பேர் வேணா அப்படி இருக்கலாம் சார். இங்க குற்றவாளிகள் சுதந்திர சட்டத்தை குறை சொல்லாதீங்க. நாம் சட்டத்தின் முன்னால் சிலவற்றை கொண்டு செல்லவில்லைன்னு சொல்லுங்க. 1993ல இங்க இந்து முஸ்லிம் கலவரத்துல ரத்த ஆறு ஓடிச்சு. அங்க எங்க போச்சு வேற்றுமையில ஒற்றுமை காண்றவங்க தேச பிணைப்பு? இன்னைக்கு கூட எந்த ட்ரெயின்ல எப்ப குண்டு வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. காமராஜர் பீரியட்ல முதுகுளத்தூர் ஒரு ஊர்ல ஜாதி கலவரம் நடந்தது. அதுல எத்தனை ரத்த ஆறு ஓடிச்சு தெரியுமா? சரித்திரத்தை புரட்டி பாருங்க சார், தெரியும். எல்லாத்தையும் இப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்தியா ஒரு மோசமான நாடோன்ற ஒரு உணர்வு வந்துடும். இல்லை, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவு அகற்றாதீர்னு சொன்ன பாரதி வாழ்ந்த மண்ணில் இருந்துகிட்டு எங்கேயோ ஒன்னா நடக்கிற விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க. தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, மத்த யாரும் இந்திய நாட்டை தப்பா சொல்லிட கூடாதுனாலதான் நான் இப்படி பேசுறேனே தவிர மத்தபடி இந்திய நாட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது. எனக்கு 18 வயசு வந்தா என்ன பண்ணுவான்? காதல், இவங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசிச்சிங்களே, காதல் பண்ணுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான். அரசாங்கம் என்ன தெரியுமா தருது? 18 வயசானா ஓட்டுரிமை கொடுக்குது சார். உன் முதலமைச்சரை, உன் பிரைம் மினிஸ்டரை, உன்னை ஆளப்போரில் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இன்னும் பல நாட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லைன்றாங்க. நம்ம ஜனநாயக சட்டம் அற்புதமாக நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு.
புரியுதுங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு புதுசாக போட்டுருக்காங்க, தகவல் அறியும் சட்டம். ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி போட்டான்னா அந்த அரசு ஊழியரோ இல்லை அது சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தந்தாகணும். அது தர்றது நம்ம ஜனநாயக நாடு தான். இன்னும் 10-15 வருஷத்துக்குள்ளே 2 நாடு வல்லரசு ஆகிடும்னு சொல்கிறாங்க, உலக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மாதிரி அமெரிக்காவில் இருக்கார், சைனா தான் முதல் முன்னேறும், ஆனால் இந்தியா ஓவர்டேக் பண்ணிடும்ன்றார். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரே காரணம், இந்திய ஜனநாயக நாடு, அதனால அவர் ஸ்பீடாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆக ஜனநாயகம் நன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு செலிட் அடிக்கிறீங்க. கண்டிப்பா சார். வேக்கரி தின்னணும் எங்கி நின்ன குறுக்கு முறியணும் குருமா, பட்டினி மாறணும் எங்கி நீ உழைச்சு விளைச்சணும் குருமா. காட்டில் கிடக்கக்கூடிய காணிக்காரன் காட்டுவாசி பாடுறான், வேக்கரி வாய்க்கு நீ அரிசி சாப்பிடணும்னா நீ உழைக்கணும், உன் பட்டினி மாறணும்னா உன் பிள்ளைங்க நல்லா பிழைக்கணும்னா நீ உழைச்சி பிழைக்கணும். சரி, சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்க வேண்டும். எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவன் முன்னேறுகிறான் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார். எங்கள் கிராமத்தில் யாரும் படிக்க மாட்டாங்க, படிக்க போன்னு சொல்ல மாட்டாங்க, படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சரி, என்னுடைய கிராமத்துல இருந்து 18 கிலோமீட்டர் போய் தான் சார் நான் படித்தேன். 10ஆம் வகுப்புல 4 பாடம் தோத்து போனேன். 4 வருஷம் தொடர்ந்து போராடி 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனேன் சார். அதுக்கு பிறகு படித்தேன். +2ல் நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே 2வது இடத்துல வெற்றி பெற்றேன். அருமை அருமை. நாகர்கோவிலில் வந்து ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஆங்கில இலக்கியம் படித்தேன் சார். BA முடித்தேன். என் சமுதாயத்தை திரும்பி பார்த்தேன், அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு கல்வி குறைபாடு தான் காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வந்து தென்னிந்திய பழங்குடி மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் PhD ஹோல்டர். அருமை அருமை. ஆனால் நான் அரசு வேலையை நான் எதிர்பார்க்கல சார். வெரி குட். அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்க வேண்டாம், என் சமுதாயத்திலே படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை தரட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், கல்விக்கான உதவி வேண்டும். இதையெல்லாம் வாங்கி தருவதற்காக முயற்சி செய்கிறேன். உங்களது முயற்சிகள் மற்ற நாடுகள்லாம் சுனாமி பாதிப்புனா அந்த மக்கள் என்ன நினச்சாங்கன்னா எல்லா உதவியும் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சுனாமி பாதித்ததில் நாகப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர் இந்திய மேப்பில் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மும்பைக்காரரோ ஒரு குஜராத்துக்காரரோ ஒரு மத்திய பிரதேஷ்காரோ தன்னறியாமல் உடனடியாக உதவி செஞ்சது. அந்த இடத்துல இந்தியாவினுடைய வேற்றுமையின் ஒற்றுமை இருக்குதையா சார். இப்போ தீவிரவாதம் வந்து ஒரு உலகளாவிய விஷயமா போச்சு. சரி, அதுலையும் இந்தியாவில் குண்டு வைக்கிறதுக்குன்னா ரொம்ப சீக்கிரம் வைக்க விரும்புகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மும்பையில் அவர்களுடைய ஒரே எண்ணம், இங்கே குண்டு வெடிச்சா இரு சமூகத்துக்கு இடையில் பெரிய பிரச்சனை வரும், அதனால பொருளாதாரம் பாதிக்கப்படும், மும்பையுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்னு. அந்த குண்டுவெடிப்பு நடந்த சமயத்தில் அவங்க ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லாமல் மறுநாளே மும்பை முன்பு போல இயங்கியதுக்கு காரணம் எங்களிடையே உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை தான் காரணம். நம்ம ஒரு விளையாட்டு போட்டின்னு வச்சுக்கிடுவோம். கர்நாடகத்தை சேர்ந்த ராகுல் திராவிட் 99 ரன் எடுத்து 100வது ரன்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எதிர்நாட்டு வீரர் ஒரு பாலை எடுத்து எறிகிறாருன்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் கர்நாடகக்காரன் நமக்கு தண்ணி கொடுக்காதவன் செஞ்சுரி அடிக்கக்கூடாதுன்னு யார் இங்கே உள்ள யாரும் நினைக்க மாட்டாங்க. அவன் என் இந்தியன், அவன் செஞ்சுரி அடித்தா என் நாடு வெற்றி பெறும் என்று தான் நினைப்பான் ஒழிஞ்சு அந்த இடத்துல யாரும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்குறல மாநில பிரச்சனை அங்கே வராது. அந்த இடத்துல நம்முடைய வேற்றுமையுடைய ஒற்றுமை நிலைநிறுத்தப்படுது. நம்ம பழைய படம் பாரத விலாஸ்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது போன்ற பாரதி விலாசுகள் நிறையா பாரதி விலாசுகள் மும்பையில் இருக்குது. என் வீட்டுக்கு எதிரில் 2 மகாராஷ்டிரா குடும்பங்கள் இருக்குது. சரி, பக்கத்தில் ஒரு கர்நாடக குடும்பம் இருக்குது. என்னுடைய அடுத்த பக்கத்து வீட்டில் வடமாநிலத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள். என் பின் வீட்டில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது. நான் 10 வருடமாக குடியிருக்கும் ஒரு குடும்பமே ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவர்கள் கீழே இருக்கிறார்கள். ஐயா, உங்களுக்கெல்லாம் நீங்கள் தீபாவளி கொண்டாடினால் நீங்கள் மட்டும்தான் கொண்டாடுவீர்கள். நான் தீபாவளி நான் பொங்கல் கொண்டாடுகிறேன். என்னை சுற்றியுள்ள அனைத்து குடும்பங்களும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள். எங்களுக்கு ஒரு வேற்றுமையும் இல்லை. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நிறையா பேர் போகிறாங்க. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி அடியில் வாபர் சாமின்னு ஒரு கோயில் இருக்கு. வாபர் சாமின்னு எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற யாருமே அதை சுற்றி அதை கும்பிட்டுட்டு தான் மேலே போகிறாங்க. அந்த ஐயப்பனை பற்றி அதிகமாக பாட்டு பாடினவர் இயேசுதாஸுங்கிற ஒரு கிறிஸ்துவர். இது மட்டும் இல்லையா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் கரிசல்பட்டி என்ற ஊர் இருக்கிறது. அங்கே இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் சம அளவில் உள்ளார்கள்.
அந்த ஊரில் சந்தனக்கூடு என்ற இஸ்லாமிய பெருவிழா மிக பிரசித்தி பெற்றது அந்த ஏரியாவிலேயே. அங்கே நம்ம கோயில்களில் வடம் இழுப்போம்ல, அதுபோல் சந்தனக்கூடு என்ற அந்த திருவிழா. அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்தனக்கூடு திருவிழாவில் முதலில் இந்து மக்கள் தான் வந்து கைவத்தியங்கள் இழுத்து விட வேண்டும், அதற்கு பிறகுதான் அவர்களே வந்து கை வைக்கிறார்கள். இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது.